அன்பிற்குள்ளே ஸ்ரீ குபேர கணபதி அருளாசிரியர் நீலமேக சுவாமி எல்லா வல்ல இறைவனுக்கு கோடான கூட நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த காணொலியை பார்க்கின்ற அனைவருக்கும் சப்ஸ்கிரைப் செய்தவருக்கும் செய்யப்போகின்றவருக்கும் எல்லாம் வல்ல இறைவன் அனுக்கிற கிடைத்திட பிரார்த்திக்கிறேன். இப்போ நாம் காண இருப்பது துளாராசிக்கு ஆனி மாத பலன்கள். துளாராசி சித்திரை 3, 4ஆம் பாதங்கள், சுவாதி 1, 2, 3, 4, விசாகம் 1, 2, 3ஆம் பாதங்கள். சுக்கிரன் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலையும் சற்று ஆடம்பரத்தோடு செயல்படக்கூடிய சுபாவம் கொண்டவர்களாக இருப்பீர்கள். மற்றவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை தைரியத்தோடு தட்டி கேட்க துணிச்சல் உங்களுக்கு உண்டு. அன்புக்குள்ள குடும்ப சம்பந்தமாக எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்துள்ள நிலையில் உங்கள் ராசியையும் தனது சுப பார்வையினால் பலப்படுத்துகிறார். லாபஸ்தானத்தில் செவ்வாய் கேது இணைந்திருப்பதும் நன்மையே தரும். வருமானம் திருப்திகரமாக இருக்கும். திட்டமிட்டு செலவு செய்தால் சேமிப்பிற்கு இடம் உள்ளது. பூர்வ புண்ணிய புத்திர ஸ்தானத்தில் சனி ராகு கூட்டு சேர்க்கை ஏற்பட்டுள்ளால் குழந்தை ஆரோக்கியத்தில் கவனமாக இருத்தல் அவசியம். குழந்தைகளை தனியே வெளியில் அனுப்ப வேண்டாம். மிதுன ராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவானின் சுப பார்வை சனி ராகுவினால் ஏற்படும் தோஷத்தை பெருமளவு குறைத்து விடுகிறது. முயற்சிகள் அனைத்திலும் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் கிட்டும். புதிய ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை உண்டாகும். நிச்சயார்த்தம், கல்யாணம், திருமணம், சீமந்தம், குழந்தை பேரு போன்ற சுப நிகழ்ச்சிகளில் பணம் செலவழியும். திருமணம் ஆகிறதுக்கு திருமணம் நிச்சயம் கைகூடும். இந்த ஆனி மாதத்தில் உங்களுக்கு இவ்வளோ நாள் பட்ட கஷ்டத்துக்கு இதுக்கு முன்னாடி கடந்த 6 மாதமாக உங்களுக்கு நல்லாயிருக்கு. இதுக்கு முன்னாடி பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் இனிமே இன்பமே. குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சியையும் மனநிறைவை தரும். கணவன் மனைவிடையே பரஸ்பரம் மேலோங்கும். அடுத்தது நம்ம உத்தியோகம் சம்மந்தமாக பார்க்க போகிறோம். தொழில் உத்தியோகம், வேலை வாய்ப்பு சம்மந்தமாக. பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்துள்ள குரு பகவான் ஜீவனஸ்தானத்தையும் அங்கு அமர்ந்துள்ள சனி ராகு பார்ப்பதால் ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, விருப்பப்பட்ட இடம், வேலை இல்லாத துலா ராசினருக்கு மனதிற்கு பிடித்த வேலைகள், அரசு வேலைகள், பிரபல நிறுவனங்களில் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். தற்போது பணியாற்றி வரும் நிறுவனத்தில் உயரதிகளின் பாராட்டுதலும் கிடைக்கும். ஆதரவும் கிடைக்கும். வெளிநாடு சென்று பணியாற்ற விருப்பம் இருப்பின் இப்போது முயற்சிக்கலாம். அனைத்து வேலைவாய்ப்பு சம்பந்த காரியங்களும் கைகூடும் உங்கள் எண்ணம்படியே. தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை எப்படி இருக்குன்னு நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். வர்த்தகத்துறைக்கு சம்பந்தப்பட்ட அனைத்து கிரகங்களும் சாதகமாக வளம் வருவதால் உங்களுக்கு சிறப்பான தொழில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு ஆனி மாதத்துக்கு இருக்குது. அனுகூலமாக இருக்குது. உங்கள் சரக்குகளுக்கு, உங்கள் பொருட்களுக்கு நல்ல வரவேற்பு, விலையும் கிடைக்கும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், கூட்டாளிகள் ஒத்துழைப்பார்கள். தொழிலதிபர்கள் தங்கள் உற்பத்தியை அதிகரித்து கொள்ளலாம். புதிய பிரான்ச்சஸ் அதிகமாக ஓப்பன் பண்ணுறதுக்கு அனுகூலமான மாதம் இது என்பது கிரக சூழ்நிலை காட்டுகிறது. புதிதாக வர்த்தகத்துறை காலடி பதிக்க வைப்பின் இம்மாதமே இதற்கு ஏற்ற தருணமாகும். கலைத்துறை சென்று தனது பிடியில் வைத்துள்ள சுக்கிரன் சிறந்த சுப பலப்படுத்தும் வளம் வருவதால் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு எளிதாக கிடைக்கும். நடிக்கிறதுக்கு, டான்ஸுக்கு, கலை சம்பந்தமாக அனைத்தும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. நடிகைகள் லாபகாரணமாக மாதம், அதாவது கலை சம்பந்தமாக உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. நீங்கள் நல்லா முயற்சி பண்ணலாம். புதுசாக உங்களுக்கு நடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும். அரசியல் துறை தனது ஆதிக்கத்தில் வைத்துக்கொண்ட சுக்கிரனும் சம்பந்தப்பட்ட மற்ற கிரகம் தோஷமின்றி சுபத்துவ பாதையில் வளம் வருவதால் கட்சியில் ஆதரவு பெருகும்.
மேல்மட்ட தலைவருக்கு உங்கள் மீது நம்பிக்கை அதிகரிக்கும். தசாபுத்தி பலன்கள் ஏற்ப உங்களுக்கு பதவி உயர்வு, பதவி மாறிக்கிட்டே இருக்கும். நல்ல உயர்மட்ட பதவி கிடைக்கும். கட்சியில் கூடுதல் பொறுப்பு வழங்கப்படும். மாணவ மாணவியருக்கு கல்வித்துறைக்கு தொடர்புள்ள அனைத்து கிரகங்களும் சுபபலம் பெற்று வருவதால் பாடங்களில் மனம் தீவிரமாக ஈடுபடும். நல்ல நண்பர்கள் சேர்க்கை ஏற்படும். தாங்கள் விரும்பிய கல்லூரிகளில் இடம் கிடைக்கும். துளாராசி என்பதற்கு தாங்கள் விரும்பிய கல்லூரி கிடைக்கும். விரும்பிய கல்லூரி மட்டும் இல்லாமல் தாங்கள் விரும்பிய கோர்ஸ் என்ன மேற்படிப்போ அது நிச்சயம் கிடைக்கும். உங்களுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதை உங்கள் எண்ணங்களோடு ஈடேறும். உங்களுக்கு அருமையான வாய்ப்புகள் கல்வி சம்பந்தமாக எல்லாமே சிறப்பாக இருக்குது. எல்லாம் அவன் அருளாலே அவன் மேல் பாரத்தை போட்டு நீங்கள் உங்கள் கல்வி பணியை தொடருங்கள். விவசாயத்தினருக்கு அதிகப்படியாக செவ்வாய் சுபபலம் பெற்று வருவதால் நல்ல விளைச்சலும் வருமானமும் கிடைக்கும். உரம், விதை, தண்ணீர் வசதி போதிய அளவுக்கு கிடைக்கும். பழைய கடன்லாம் இருந்தால் தீர்த்துருவீங்க. எல்லாம் வல்ல இறைவன் கண்டிப்பாக விவசாயிக்கு சூப்பராக இருக்குது. பெண்மணிகளுக்கு முக்கிய கிரகங்கள் சுபபலம் பெற்று வலம் வருவதால் திருமணமான பெண்களுக்கு மகிழ்ச்சிகரமான மாதமாகும். கணவர், குழந்தைகள் ஆகியோரின் அன்பும் பாசமும் மனதை நெகிழச் செய்யும். திருமணமாகாத கன்னியருக்கு கண்டிப்பாக திருமணமாகும். குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் கண்டிப்பாக குழந்தை கரு உருவாகிறதுக்கு ஏற்ற மாதம் இது. வேலைக்கு முயற்சி பண்ணும் கன்னியர்களுக்கு நல்ல சிறப்பான சிறந்த நிறுவனத்தில் வேலை கிடைக்கும். அவர்கள் எண்ணம் போல் நல்ல வேலை கிடைக்கும். நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கும். திருமணம் நிச்சயம் கைகூடும். நல்ல கணவன்மார்கள் மணமகன் கிடைக்கும். முயற்சி செய்யுங்கள், நல்லது நடக்கும். பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சனி பகவான் ராகு இணைந்திருப்பதால் குழந்தைகள் ஆரோக்கியம் மற்றும் பாதுகாப்பு ஆகியவற்றில் கவனம் தேவை. பரிகாரமாக சனி மற்றும் ராகுவிற்கு பரிகாரம் செய்வது நல்லது. சனிக்கிழமை சனீஸ்வர பகவானை வணங்க. ராகு பகவானை வெள்ளிக்கிழமை வணங்குங்க. வெள்ளிக்கிழமை வணங்குவது சுத்தமும். கோயிலுக்கு போய் தீபம் ஏற்றுங்க. இல்லை வீட்டிலேயே தீபம் ஏற்றினாலும் சரி. நல்லெண்ணெய் தின்னு தீப எண்ணெய் ஏற்றி எல்லா வல்ல இறைவனை வழிபடுங்கள். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம். நன்றி. ஆக மொத்தம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. நீங்கள் துளாராசி என்பவர்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், எடுத்த முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். நல்லதே செய்யுங்கள், நல்லதே நினைங்கள். இந்த காணொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், அதுவும் உங்களுக்கு நல்லது தான். எல்லாம் வல்ல இறைவனுக்கு கிடைக்க வேண்டி பார்த்துருக்கேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.